ஆணவ கொலைகள் சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நடைபெற்று வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் பேசிய அவர், ஆணவ கொலைகளுக்கு காரணம் கட்சிகள் அல்ல, சமுதாய அமைப்பு என்று சாடினார். ஆணவ கொலைகள் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்து நடந்தது. அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும் இல்ல, நம்மளுடைய சமுதாய அமைப்பு. அதை மாத்திரம். நாடாளுமன்றத்தில் தான் பேச ஆரம்பித்த பிறகு நிறைய கேள்விகள் எழும் என்றும் கமல்ஹாசன் கூறினார். ஆடி 3வது வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். மேட்டூர் அருகே நள்ளிரவில் ரவுடிகள் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. 4 ரோடு பகுதியில் இருசக்கர வாகனங்களிலும் கார் ஒன்றிலும் வந்து இறங்கிய ரவுடிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இருதரப்பை சேர்ந்த ரவுடிகள் ஒருவரை ஒருவர் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் ரவுடிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சீதலாதேவி மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கருவிழந்த நாதபுரத்தில் உள்ள சீதலாதேவி மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 18ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவையொட்டி கோயிலின் முன்பு இருந்த தீக்குழியில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆந்திர மாநிலம் குர்னூலில் உள்ள கோவிலில் காவலர் ஒருவரை அமைச்சரின் சகோதரர் கன்னத்தில் அறைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோலிமிகுண்ட்லா பகுதியில் உள்ள கோவிலில் ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் அங்கு வந்த தெலுங்கு தேசம் கட்சியின் அமைச்சர் ஜனார்தன் ரெட்டியின் சகோதரர் மதன் கோபால் ரெட்டி உடனடியாக தன்னை உள்ளே அனுமதிக்க நிர்பந்தித்ததாக தெரிகிறது. அப்போது காவலர் ஒருவர் தடுத்த நிலையில் அவரை ஆத்திரத்தில் அறைந்தார். இமாச்சல பிரதேசத்தின் மண்டி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பண்டோக் அணை அருகே ஏற்பட்ட நிலச்சரிவால் சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்துள்ளது. இதனால் அந்த வழியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலையை சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஹாலிவுட் நடிகை சிட்னி ஸ்வீனி நடித்துள்ள அமெரிக்க ஆடை விற்பனை நிறுவனத்தின் விளம்பரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிட்னி ஸ்வீனி நல்ல ஜீன்ஸ் வைத்திருப்பதாக அமெரிக்கன் ஈகிள் என்ற நிறுவனம் விளம்பரம் செய்தது. ஜீன்ஸ் என்ற சொல் ஜீன்ஸ் பேண்ட் மட்டுமின்றி மரபணுவின் ஆங்கில சொல்லான ஜீன்ஸ் என்பதையும் குறிப்பதால் இந்த விளம்பரம் நிறவெறியுடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தொலைந்து போன குழந்தை பாதுகாப்புடன் மீட்கப்பட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டார். குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க வந்த பெண் ஒருவர் தனது 3 வயது குழந்தையை கூட்ட நெரிசலில் தொலைத்து விட்டார். இதனையடுத்து நகராட்சி ஆணையர், நகரமன்ற தலைவர் குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். சேலம் ஐயந்திரு மாளிகை மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு 1 லட்சம் வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதேபோன்று அரியலூரில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலிலும் 1,08,000 வளையல்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது.
வேலூர் அருகே கோணவட்டம் பகுதியில் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு ராட்சத குழாய் பைப்புகள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வேலூர் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளுக்கான பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு பைப்புகள் குடோனில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீப்பிடித்தன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே 2 காட்டு மாடுகள் ஆக்ரோஷத்துடன் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன. குன்னூர் லிவிங்டன் பேரக்ஸ் ராணுவ குடியிருப்பு பகுதி அருகே இந்த சண்டை நிகழ்ந்திருக்கிறது. அங்கிருந்து 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தை சேதப்படுத்திய மாடு அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது. வெள்ளியை உருக்கி கொட்டுவது போல் கொடைக்கானல் புலவிச்சாறு அருவியில் தண்ணீர் கொட்டிய காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. கொடைக்கானல் மேல்மலை கிராமமான போலூரில் அமைந்திருக்கூடிய இந்த அருவி சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது. திருப்பூர் உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் விசாரணை கைதி மாரிமுத்து உயிரிழந்த விவகாரத்தில் சிபிசிஐடி எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கேரள மாநிலம் தேவிக்குளம் எம்எல்ஏ ராஜா தலைமையில் வனத்துறை அலுவலகம் முன்பாக 500க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நீதிபதி நித்யகலா முன்னிலையில் மாரிமுத்துவின் உடற்கூறாய்வு சோதனை நடைபெற்றது. இதையடுத்து உடலை குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். சென்னை அருகே கார் மோதி பெண் தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு தாம்பரம் மாநகராட்சியை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணி என்பவர் பணியின் போது கார் மோதிய விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க ஒப்பந்த நிறுவனம் முன்வரவில்லை என குற்றம் சாட்டி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை மாதம் உண்டியல் காணிக்கையாக 3,84,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் வழங்கும் காணிக்கை மாதம் 2 முறை எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் 3,84,64,297 ரூபாய் பணமும் 1,530 கிராம் தங்கமும் 22,500 கிலோ வெள்ளியும் 833 வெளிநாட்டு பணமும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பள்ளி பேருந்து மோதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மியாப்பூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கோபால் நகர் பகுதியில் இந்த விபத்து நடந்தது. வேகமாக வந்த பள்ளி பேருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது மோதியது. அவர் ஹெல்மெட் அணிந்திருந்த போதும் பேருந்து இடித்த வேகத்தில் ஹெல்மெட் கழன்று விழுந்தது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கேரளாவில் பள்ளிகளுக்கு கோடைக்கால விடுமுறைக்கு பதிலாக மழைக்கால விடுமுறை அளிப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அந்த மாநில பொதுக்கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றிருந்தார். அதில் ஏப்ரல் மே மாதத்திற்கு பதிலாக மழைக்காலமான ஜூன் ஜூலையில் பள்ளி விடுமுறையை மாற்றுவது தொடர்பாக ஆலோசனை வழங்க அவர் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கு பெரும்பாலானவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.